8 வயசுல இருந்து பேசிட்டே தான் நாங்க இருக்கிறோம். அப்புறம் பேசுவீங்களா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. இந்த என்னுடைய தோழிகள் மூவரும் மருந்து அழைத்ததுனால இந்த விழாவுக்கு வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. இறைவன் தான் இந்த இடத்துக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு மனநிறைவோடு தமிழை படித்த நாங்கள் தமிழை வளர்ப்பதற்கு இப்படிப்பட்ட பெரிய நல்லுள்ளங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்வு. அதுல தோழிகள் சொன்ன மாதிரி எங்களுக்கு கோவை பார்க்கறதே நாங்கள் திருப்பூர்ல படிச்சோம். ஒன்னா நாங்களாம் 10 வருடம் ஒன்றாக முனைகற்பட்ட ஆய்வு வரை பயணித்த பெருந்த தோழிகள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஊரெல்லாம் போய் பேசுறாங்க, ஆனா இப்பதான் ஊரை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்வு. இந்த கவிதைகளை வாசிக்கும் போது நம்ம எல்லாருமே இந்த கோவையை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுல எங்காவது இங்க விட்டுட்டாங்களோ அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. அது கூட சேர்த்து உறவு முறைகளையும் அதை விட என்ன அப்படின்னா நம்ம சாப்பாடுல மிக முக்கியமானது பருப்பு சாப்பாடு மிஸ் பண்ணிருப்பாங்களா தேடி பார்த்துட்டு இருந்தேன். தவற விடாம அந்த பருப்பு சாப்பாடை பத்தி எழுதினாங்க. கவிதை ரொம்ப மிக அற்புதமாக இருந்தது. அதை நான் வாசிக்கிறேன். எத்தனை பிரியாணி சாப்பிட்டாலும் நம்ம ஊர் பருப்பு சாப்பாட்டுக்கும் நெய்க்கும் ஈடாகாது அப்படிங்கிற அந்த கவிதை என்னை ரொம்ப ஈர்த்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தயிர், அதுக்கப்புறம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சு அப்பளம் இதெல்லாம் ஊறுகாயில போய் முடிக்கிற நம்ம இந்த சாப்பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பல ஊர் பிரியாணிகளிலும் பழக்கம் கொண்ட நமக்கு அம்மாவின் ரசம் அமிர்தம். அப்படி எங்க சோறு அரிசியும் பருப்பும் சாப்பிடாமல் பணி செய்யும் என்னை சலிக்காமல் அழைக்கும் அம்மா. எவ்வளவு அந்த இடத்துல நம்ம அம்மா நம்ம எப்படி தாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியை சொன்னது. இந்த உறவு முறைகளையும் எப்பொழுதுமே மறக்காம பதிவு பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கவிதைகளும் இதுல இருக்கு. அதுல இது ரொம்ப அந்த நம்மளுடைய அம்மா அப்படிங்கிறது அந்த ஸ்தானத்துல யாரையும் வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த செய்திகளை உள்ள சொல்லிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அவள் தொட்ட இனம் மணக்கும், பட்ட இனம் இனிக்கும், அம்மாவே அப்படித்தாங்க. மகாலட்சுமி மருதாணி போட்டால்தான் வீட்டில் வாசம் செய்வாள் என்று அம்மத்தா சொன்னதாய் கடைபிடிப்பாள். இந்த கைகளிலே அள்ளி அள்ளி இட்ட அரிசியும் பருப்பும் மட்டுமல்ல, எங்கள் மண்ணும் மணக்கும் பண்பு அது. கொஞ்சம் சீரகமும் அவள் அன்பால் சீரகமும் ஆகத்தான் செய்கிறது. பருப்பு சோற்றின் பாகத்தில் வேலை தேடி நகரத்தின் மத்தியில் குடியேறிய எனக்கு அலைபேசியில் அடுக்கடுக்காய் சமையல் குறிப்புகளை பகிர்ந்தாலும் அவள் பாகம் வரவில்லை எப்போதும். விடுமுறை நாட்களில் வீடு செல்லும் போதெல்லாம் அம்மாவிடம் கேட்க ஒரே ஒரு கோரிக்கை தான் எப்பொழுதும் உண்டு, அம்மா இன்னைக்கு பருப்பு சோறு வை என்று. மிகப்பெரிய கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க அது போல தாழ்த்திருக்கும் பணியில கண்டிப்பா ஒரு நாள் பருப்பு சாப்பாடு கொண்டு வந்து சொல்லி சாப்பிடுவோம். அந்த வழக்கம் எங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் நினைவுபடுத்துற மாதிரி இந்த கவிதைகள் மிக மிக அழகானவைகள். மூவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை கூறிவிடுகிறது.